வணக்கம் geeks! Welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. ஏன் சுகமா இருக்க? OnePlus எதுவும் லான்ச் இல்லைன்னு வருத்தமா இருக்கா? OnePlus லான்ச் இல்லைன்னு வருத்தமா இல்ல, நத்திங் லான்ச் பண்றது பூரா தப்பா இருக்கு, அதுதான் வருத்தம். நல்லா வருத்தப்படாத. உனக்காக நீ விருப்பப்பட்டியேன்னு நான்லாம் ஒன்றும் விருப்பப்படல. இல்ல ஐபோன்ல லார்ஜ் பேட்டரி அது நத்திங் ஃபோன் 2 கலர் கலரா விட ஆரம்பிச்சிட்டானுங்களாப்பா. நல்லா இருக்குல்ல வாட்ஸா? லார்ஜர் பேட்டரியா? எப்படி அப்படியே அப்படியே எங்களுது மாதிரியே இருக்கடா. இல்ல இப்போ எல்லாரும் நினைப்பாங்க, இல்ல எல்லாரும் வாழ்க்கை ஒரு வட்டம். இல்ல லார்ஜர் பேட்டரின்னு சொல்றீங்க. அப்ப லார்ஜர் பேட்டரி இருந்தாலும் பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றானுங்களே. அது 1000 சொல்லுவாங்க. பேட்டரி என்னமோ நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க. அதெல்லாம் ஹேட்டர்ஸ்ரா வாட்ஸா. அப்டேட்ல முடிச்சு விட்டுறாங்களேப்பா. அது அப்டேட்லாம் யாரும் பண்ணாதீங்க, இனிமே அப்டேட்லாம் எங்க கிட்ட கேட்காதீங்க. சரி, இந்த பிக்சல் யாரோ ரெண்டர் லீக் ஆயிருக்குன்னு ஷேர் பண்ணாங்க. பிக்சல் 8a அது வந்து ஃபேக். ஆமா, போட்டோஷாப் பண்ணிருக்குன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்தா இருந்தது. இது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. நல்ல ஃபோட்டோஷாப்னு நல்லா தெரியுது. பிக்சல் 7a எடுத்து அதை உல்டா பண்ணி வந்து 8a மாற்றி விட்டு 7a 6a என்ன கருமனே தெரியல. 7a இதோட நல்ல குவாலிட்டியா இருக்கும் வாட்ஸா. இது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுதான் வந்து அது இதுவா 7a பிரீமியமா இருக்கும். ஏதோ இப்படியாவது பிக்சல்ல கொஞ்சம் நியூஸ்ல வரட்டுமே, அப்படி இல்லைன்னா வரவே மாட்டேங்குது. எப்படியும் கூகுள் ஐஓல வந்துடும் மே மாதம். ஆமா, அடுத்த மாதம் வந்துடும். ஜென்ரலா நியூஸ்ல சொல்றேன், இல்லடா இத பத்தி பேச மாட்டேங்கறாங்க. லீக் ஆகுறது அசிங்கம் ரொம்ப கம்மி தானே உங்களுக்கு டிவைசஸ், அதனால தான் வரல. இல்ல சும்மா தெருவா போயிட்டு போன் பூத்துல எல்லாம் உட்கார்றதுக்கு அவன அதெல்லாம் சும்மா அவங்களாம் கரெக்டா போன் மக்களுக்கு தேவைன்றதுக்கு கொடுத்து உங்களுக்கு இருக்கிறது 2 பெரிய ஃபோனு, ஒரு A5 சீரிஸ், அவ்வளோதான். அப்புறம் பட்ஸ் ஏதோ பாப்போம். இல்லடா இவன் பண்ற ஃபீச்சர் ட்ராப்பே பரவாயில்லடா. நாங்கெல்லாம் நீ கம்பெனி மாறிட்டல. இல்ல 2A யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்க யாராவது 2A யூஸ் பண்றீங்கன்னா மனசாட்சியை தொட்டு பேசணும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் டீக்ரேட் ஆன மாதிரியே இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. அதுலயும் சம்டைம்ஸ் HDRலாம் தயவு செய்து யாரும் ட்ரிகர் பண்ணிக்காதீங்க. அதை ட்ரிகர் பண்ணா நான் போட்டோ எடுத்தேன், அந்த நாய் வண்டியே ஏறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்னாப் அடிச்சது அப்படின்னு. ஃபோன் 3 வருது இல்ல, என்னது அது கைப்புவேன். அதுக்காக 2A முடிச்சு விட்டா நீங்க இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வாங்கிடுவாங்க. இது என்ன பிரைஸ், அது என்ன பிரைஸ்? இல்லடா நான் 7200 பத்தி பேசினேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, அது ப்ரோ அப்படின்னு நான் தெரியுமா ஷட்டர் அழுத்திட்டு நான் நிக்கிறேன். யார் அந்த ஃப்ரேம்ல இருந்தாங்களோ அவங்களும் போயிட்டாங்கடா. அதுக்கப்புறமா எடுத்துச்சு பாரு. எங்களுக்கு தெரியாது, மீடியா டெக்கோட சதி எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு மீடியா டெக் போனீங்க? அப்புறம் என்ன அப்படின்னு அவன் கேட்க வந்தான். பேசி மயக்கி ஏமாத்திட்டு வந்துட்டான். மயங்கின மாதிரி தெரியலையே. இவனுங்க தான் ஓவரா கம்பு சுத்தி இருந்தானுங்க. நீங்க தான் கம்பெனி எங்களுக்கு சீப்பா கொடுங்க, குவால்காம் சீப்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாவது சீப்பா கொடுங்க. போன் ஒரு 23,000 24,000 புகழ்தான் அவங்க எங்க புகழ்வாங்கன்னு நினைச்சான். எங்களுக்கு இப்படி ஆப் அடிச்சு விட்டாங்க, என்ன பண்றது? எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, மோட்டோ புது ஃபோன் இந்தியாவில் வந்து டீசர் போட ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி மோட்டோ G64 5G அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டடு. இதுலேயும் மீடியா டெக் தான். இதுக்கு முன்னாடி வந்து 7020 இருந்துச்சு, இந்த வாட்டி 7025 அப்படின்ற ரூமர் இருக்கு. என்ன கரும். சரி, அது என்ன எவ்வளோ 0.5 இல்லாட்டி ஏதாவது 2.5 GHz 2.2ல 2.5 GHz கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ். அதான் டிஃபரன்ஸ். ஓகே, டிசைன் வந்து அதே கிட்டத்தட்ட G54 மாதிரியே தான் இருக்கு. இந்த G64 அதே மாதிரி சைடில் சிம் ஸ்லாட்டு, பின்னாடி வந்து 50 MP கேமரா, ஒரு செகண்டரி கேமரா. மோஸ்ட்லி அந்த அல்ட்ரா வைட்லேயே வந்து இதையும் வச்சுருவாங்க, மேக்ரோ அந்த டெப்த் எல்லாத்தையும் வச்சுருவாங்க மோஸ்ட்லி. ஸ்டோரேஜ் வந்து 256 GB க்ளூ கொடுக்குறாங்களா? 256 GB இந்த இதில் வந்து பாருங்க, க்ளூ கொடுக்குறாங்களா? க்ளூ கொடுக்குறாங்களா? நீங்க அப்படியே கேம் ஆக்சுவலா லீக்டு, அஃபிஷியல் இமேஜ் கிடையாது, ஈவி லீக்ஸ் போட லீக் இது. இதுல தான் இந்த டிசைனு, இந்த இது கலர் இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுவும் 15,000 ரூபாய்க்கு தான் எக்ஸ்பெக்டடு. மோஸ்ட்லி 120 Hz அதே தான் இருக்கும். LCD இருக்கும், சைட் மவுண்டட் தான் இதுலயும் போயிட்டு இருக்கு. ஆமா, சைட் மவுண்டட் மாதிரி தான் இருக்கு. LCDனா ஓகே தான் வச்சு, இந்த காலத்துல LCDயே போதும். ஆனால் வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அது ஆல்ரெடி வந்து 6000 mAh தான் இருக்கு G54ல. இதில் வேற ஏதாவது புதுசாக இருக்குமா, வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, மேஜர் அப்டேட் இருக்குமா, இல்லை சும்மா மைனர் அப்டேட்னா அப்டேட் பண்ணது வேஸ்ட். G54 வாங்கினவங்களுக்கு வந்து கவலை இல்லை. பொசுக்குன்னு ஓப்போ ஃபைண்ட் X3 ப்ரோவையும் அப்படியே கொஞ்சம் சாம்சங் எல்லாரையும் போட்டு ஒரு கலவையாக்கி ஒரு ஃபோன் Edge 50. இது வந்து முதல்ல Edge 50 Pro
இப்போ வந்து எட்ஜ் 50 அல்ட்ரா எட்ஜ் 50 ஃபியூஷன் வந்து ஏப்ரல் 16 அப்படி புது டீசர்ட் போடுறோம். இன்டெலிஜென்ட் மீட்ஸ் ஆர்ட். இந்த ஆர்ட்ன்ட்டு இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன ஆர்ட் அதுல இருக்கு? ஒன்னும் லெதர் இருக்கு, அந்த இது இருக்கு, சிம்பாலிக் லெதர் பேக் இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து பெரிஸ்கோப் தெரியலடா. நீ வாச்சா காதலா சொல்லுவானுங்க. நான் யாரையும் காதலிக்கல. நான் பிளே பாயா உன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே காதலிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. நீ வா வச்சா. என்ன காலேஜ்ல படிச்சீங்க? நான் படிக்கவே இல்ல முட்டாள். போதுமா நீ வா வச்சா. பாத்ரூம்ல தெரியும் சிவா எனக்கு தான் அப்படின்னு எழுதிருக்காங்க. காலேஜ்ல எவ்வளவோ இடம் இருக்கு, அங்க நீ ஏன் பாத்ரூம்ல போய் பாத்துட்டு இருந்த? ஏன் பாத்ரூம் போகும்போது பிளே பாய் எங்க போவானா அங்க தண்ணி போய் பாத்து ஒண்ணு கடிக்க பாத்ரூம் போகாம கேண்டீனுக்கு போக முடியும். நீ எப்பயும் செவுத்துல தானே அடிப்ப. உனக்கு என்ன அன்னைக்கு அங்க வேலை? அது காலேஜ் அது, அதனால நம்ம வந்து அங்கே போக முடியும். ஏண்டா எனக்கும் உனக்குமே வயசு வித்தியாசம் அதிகமா தானடா இருக்கும். ஏங்க நான் காலேஜ் படிச்சு முடிச்சு வெளியே போயிருந்திருப்பேன். அப்புறமா நீ தெரியுது நான் வந்து என்னென்னமோ சொல்றேன். உங்களை பத்தி விசாரிக்க நான் போறேன். நியூசிலாந்து இதெல்லாம் வச்சு எடுத்து விடுறேன். நத்திங் நியூஸ் இல்ல, நத்திங் நியூஸ் இல்ல, OnePlus நியூஸ் இல்ல, ரெண்டு நியூஸும் இல்ல. ஆமா மோட்டோரோலா நியூஸ் இன்னைக்கு ஃபுல்லா நிறைய இருக்கு. நாளே போகாது வாட்சன். நத்திங் OnePlus அதெல்லாம் இப்போ ஓல்ட். இப்போ மோட்டோரோலா நியூ. ட்ரெண்டுக்கு வாடா, நீ ட்ரெண்டுக்கு வா. மோட்டோ தான் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அல்ட்ரான்றாங்க, பெரிஸ்கோப் உங்க கிட்ட இருக்கா? வருது அப்படியே ஒரு போன்லயே வந்து டெலிஃபோட்டோ, பெரிஸ்கோப், டெலிஃபோட்டோ கேமரா 5x. என்னது இது? 5x 5x 3x அவசரப்படாத. 5x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. அதெல்லாம் வானா. அது எவ்வளவு பிரைஸ்? இது அதோட கம்மியா. ஆமா இது 55,000 அந்த மாதிரி சொல்லுவான். 70,000 இல்ல. 8s Gen 3. 8s Gen 3 ஓகே. 50 55. நத்திங் நத்திங்ல வர போகுது. நத்திங்ல வர போகுது. நத்திங் phone 3. 8 Gen 3. ஓ இது OnePlusல மாறிட்டான்டா அவன். சரிடா. இருக்கும் கட்சியிலிருந்து இருந்த நேரத்திலேயே இருக்கும் கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு என்னை பச்சந்தி என்று நினைத்து விடாதீர்கள். ஸோ அது தவிர எட்ஜ் 50 ஃபியூஷனும் அன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து Snapdragon 6 Gen 1 ஆல்ரெடி எல்லா டீடைல்ஸும் லீக் ஆனது தான். நெக்ஸ்ட் வாட்ஸ் இது என்ன G0 அது 04S ஆல்ரெடி இருக்க G34 மாதிரியே இருக்குல்ல? இல்ல இல்ல இது வந்து யூனிசெக் நம்பாளு. இதுக்கு முன்னாடி வந்து G04 இருந்துச்சு. அதுல வந்து 16 MP கேமரா, இதுல வந்து 50 MP கேமரா. வேற எதுவுமே சேஞ்ச் இல்ல. ஓகே அதே ஃபோன் தான். எல்லாமே அதே தான். வெறும் கேமரா மட்டும் ரியர் கேமரா மட்டும் 16 MP ல இருந்து 50 MP ஆகிட்டாங்க. ஓகே ஸோ இது ஆக்சுவலா யூரோ பிரைஸ் தான் போட்டுருக்கு 10,000 ரூபா. இந்தியாவுக்கு வந்தா கம்மியா தான் இருக்கும். ஓகே 7,500 8,000 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 MP கேமராவோட ஐடெலுக்கு காம்படிஷன். அடுத்தது ZenBook அவங்களோட ப்ரீமியம். ஸோ ஃபுல்லா ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அவங்களோட ப்ரீமியம் தான். ப்ரீ ஆர்டர்ல ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏப்ரல் பண்றதுக்கு யாரும் இல்ல. அத வேணா இந்த கட்சில இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏப்ரல் 16th வந்து சேல் போகுதான். இது வந்து டியூவல் 14 inch 60Hz இந்த அவங்களோட OLED டிஸ்ப்ளே இருக்கு. டிட்டாச்சபிள் கீபோர்ட் இருக்கு. மல்டிகிரேட் டியூவலபிலிட்டி இது எல்லாமே இருக்கு. Intel Core Ultra 9 அளவுக்கு வாட்ஸ் இப்போ ஆர்டினரியா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்? அதனால எல்லாம் சும்மாடா எங்களாலையும் பண்ண முடியுதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்ல. எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியல. பிரைஸ் பார்த்தாலே எல்லாம் ஓடிடுவாங்களே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏய் வாங்குவாங்க. உங்கள மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு R&D டெஸ்ட்க்கு அவங்க எம்ப்ளாயியே வாங்கி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். உள்ள அப்படியே ப்ரீஆர்டர் எவ்வளவு லட்சம் மட்டும் அதுல கிளிக் பண்ணி பாரு. எங்க இருக்கு? Amazon எல்லாத்துலயுமே இருக்கும். பெனிஃபிட் worth 20,000 தரானா அப்போ லேப்டாப் மட்டுமே 3 லட்சம் இருக்கும். 1 லட்சமோ 2 லட்சமா எவ்வளவோ லட்சம். சால்ட்டா 2 லட்சம் கிட்ட எவ்வளவோ லட்சம் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. எல்லாம் ஆர்டர் பண்ணிடுங்க. அடுத்து சாம்சங் இன்னும் அவங்களோட மைக்ரோ SD கார்டு ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. 512 GB கார்டு, 2 கார்டு. இது EVO Select, EVO Plus 2 மைக்ரோ SD கார்டு வந்து எவ்வளவு வச்சு 512 GB? ஸோ யூஎஸ்ல பிரைஸ் வந்துருச்சு, கம்மியா தான் இருக்கு. ஆனா தெரியல 512 GB வந்து 4,500 ரூபாய், 4,600 ரூபா. இப்போ மற்ற கார்டுலாம் இந்த ப்ரைஸ் இருக்கா? இதில் வந்து 1,200 இருக்குது, 1,500 இருக்குது 120 GB, 2,500 வந்து 256, 512 GB வந்து 4,600. இந்த UO Plus மாதிரி கார்டு குளோபல் சோனி ஃபோன் நமக்கு கிடச்சதுன்னு ஒரு Xperia 1 Mark 5 கிடச்சதுன்னா இந்த 512 GB கார்டத்துக்கு அதில் போட்டு குளோபல் யூனிட். ஆனால் ப்ரோ ப்ளஸ் அது வேற இருக்கா? நிறைய மாடல் இருக்கு. ப்ரோ ப்ளஸ் இருக்கு, EVO Plus இருக்கு, EVO Select இருக்கு. ஆனா EVO Plus தான் இருக்கலே டாப் எண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரியா. ப்ரோ ப்ளஸ் தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து இதுன்னு போட்டிருக்கு. 160 Mbps ஸ்பீடு, 4K அல்ட்ரா HD எல்லாம் வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும்னு போட்டிருக்கு. ஆனா ரேட் கம்மியா இருக்கு, அதான் பார்த்தேன். ஸோ அது கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யூஎஸ் சில மார்க்கெட்ஸ்ல தான் இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும். ஓ 1 TB ப்ரோ ப்ளஸ்ஸா? will be available later on. ஆமாம் ஆமாம்.
1 TB ஸ்டோரேஜ். 1 TB தான் இப்போ அசால்ட்டா எல்லாம் 2 TBன்னு. ஆமா ஃபோன்லயே சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனா வச்சதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு தெரியுமா? 5000 ரூபாய் 6000 ரூபாய் போன். ஒரு 6 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்குல உனக்கு HTC phonesல எல்லாம் சைடுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க expandable up to 2 TB அப்படினு. 2 TB அப்பயே LG ல பாத்துர்க்கேன்னு நினைக்கிறேன். நிறைய phonesல வரும். HTC ல எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் 1 TB 2 TB. அடுத்து நூபியா அவங்களோட ஃபிளிப் ஃபோன் வந்து குளோபல் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரீ ஆர்டரும் பண்ண இது டெக்னோ அது அதான் இது MWCல ஷோகேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கவே எல்லாமே MWCல இருக்குது. அவனை முடிஞ்ச எடுத்துட்டு வர சொல்றான். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நிஜமாவே டெக்னோ ஃபிளிப் எப்படி இருக்குன்னு. அவன் சும்மா தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இதுல வந்து 6.9 இன்ச் இந்த ஃபோல்டபுள் ஸ்க்ரீனா, அது தவிர இந்த PWM டிமிங் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டு. ஐயோ ஒரு ஃபோல்டபுள் ஃபோன்ல 2 MB இப்போதான் பாக்குறேன். 2 MP 1.4 inch அவுட்டர் ஸ்க்ரீனு, அது தவிர 50 MP கேமரா, 2 MP அல்ட்ரா வைட் கூட கிடையாதோ, 16 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. அது தவிர Snapdragon 7 Gen 1. ஓஹோ M55 க்கு 40 அங்கல்ல வேற எதுவுமே இல்லையே. நெட்ல வச்ச நினைச்சே அதுதான் இருக்கிறதே ரொம்ப கம்மி ஃபோன்ஸ் தான். ப்ராசஸர்ல வச்ச அப்படின்னு அதுவும் 512GB மாடல் வேற இருக்கு. வச்சுக்கிட்டோம். 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, DTS:X அல்ட்ரா இருக்கு, Snapdragon 7 டெக்னாலஜி, Wi-Fi 6E, Android 13. ஏன் வச்சு எனக்கு ஒரு டவுட். ஆனா 15 வந்துருச்சு. இந்த 7 Gen 1ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா நிஜமாவே? எல்லாரும் தைரியமா யூஸ் பண்றாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்களா இல்லாட்டி தெரியலையே. அதுவும் ஃபோல்டபிள்ஸ்ல யூஸ் பண்றான், அது கொஞ்சம் பயமா இருக்கு. தெரியல. இதுல இதுவும் கம்மியா இருக்கும்ல கூலிங்கும். அதான் சரி ஏதோ ஒன்று பண்றான். ஸோ இதோட ப்ரைசிங் வந்து 8256 $499 போட்டுருக்கு. 41,000. 12 512 வந்து 58,000. பரவாயில்ல, இதுக்கு காம்படிஷன் தான் டெக்னோக்கு. ஓகே அடுத்தது இவங்க அதான் ஆய் வச்சதுக்கு பிளேலிஸ்ட் ஏஐ பேஸ்டு பிளேலிஸ்ட். ரிட்டர்ன் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ரிட்டர்ன் ப்ராம்ப்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளேலிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்களாம். இப்போ நீங்கள் Spotify ப்ரீமியம் வச்சுருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. Spotify வச்சு இல்லை அப்புறம் தானே ப்ரீமியம் இது இப்போ இது போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. எப்படின்னா கொஞ்சம் நல்ல இது. இப்போ நான் வந்து ஹீரோ மாதிரி உணரணும் அப்படின்னு போட்டால் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு கொடுக்கும். நான் வந்து உணரணும் அப்படின்னு போட்டால் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு கொடுக்கும். இல்லை அனிமல்ஸு, ஆக்டிவிட்டீஸு, மூவி கேரக்டர்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் இருக்காங்க. சாங்ஸு ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆப்ஷன் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து UK அண்ட் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து ரோல் அவுட் ஆகுதான். கூடிய சீக்கிரம் வந்து குளோபல் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இன்டெல் அவங்களோட ஆக்சிலரேட்டர். இதில் யார் பார்ட்னர்ஷிப் பார்த்தியா இல்லையா? இந்தியன் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதில் நத்திங்கா ஓலா வந்து ஒரு ஏஐ இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கர்டிம் அவன் தான் வந்து இன்டெல் கூட ஒர்க் பண்ணி இது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓலா எதுக்கு அவங்களுக்கு இப்போ ஏஐ? இனிமே அவங்க ஸ்கூட்டர்லாம் ஆட்டோ டிரைவ் ஆகும். ஆட்டோ டிரைவா? ஆமா ஸ்கூட்டர் வந்து ஆட்டோ மாறிடுமோ? ஆமாடா சிங்க பெண்களை பாதுகாக்கும்டா. இது அது பேர் என்ன சஸ்பென்ஷன் உடையாம இருந்தா போதும். எதுவுமே ஆகாது. பள்ளம்லாம் வந்தா தானா அது வந்து பள்ளத்தை ஸ்கிப் பண்ணி போகும், ஜம்ப் பண்ணி போகும். ஆமா எல்லாமே அந்த ஏத்தர் இருக்குல்ல அது ட்ரம் பிரேக்காமே புது வண்டியில. அப்படியாடா? பேக் வந்து ட்ரம் பிரேக்கா. மை காட் நான் இப்பதான் பார்த்தேன். பரவாயில்ல வாட்சன். பேக் வந்து ட்ரம் பிரேக், ஃப்ரண்ட் வந்து இது எப்படின்னு போட்டுருக்கு. மேக்ஸிமம் 80 தான் இருக்கு ஸ்பீடு. சோ அதுக்கு ட்ரம் பிரேக் 80ன்னு சொல்லுவாங்க. ஆனா 90 வரைக்கும் போகும் நார்மலா. அது போதும். அப்புறம் டச் ஸ்க்ரீன் இல்லை, TFT நார்மல் ஸ்க்ரீன் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து கண்ட்ரோல்ஸ் வழியாக தான் இது பண்ண முடியும். ஓ பட்டன் சொல்லியா டச் பண்ண முடியும். அதனால தான் காசு கண்ணடா இவ்வளோ காசு கம்மி. 1,10,000 தான். 1,10,000 எப்படி 1.5 வரைக்கும் போகுது இல்ல? அது போகுது எல்லா வருஷன்லையும் அதே தான். அதுவும் என்ட்ரி லெவலில் வந்து நார்மல் ஸ்க்ரீன், TFT கூட கிடையாது, வேற ஏதோ ஸ்க்ரீன் இருக்கு. எனக்கு வந்து இங்க் டிஸ்ப்ளே இருந்தா கூட போதும்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்ல. சீட் பெருசா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல யாருக்கு வந்து டிஸ்ப்ளே பார்த்துக்கிட்டே இருக்க போறா? ஸ்பீட காட்டும்போது நீ பாப்ப, மோஸ்ட்லி ரேஞ்ச் பாப்ப. இந்த மாசம் ஆரம்பிச்சிருவாங்க. போலாம். அங்க இல்லவே இல்ல. டெஸ்ட் டிரைவிங்கே வைக்கல. சும்மா ஷோபீஸ் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் வீலிங் தான். ஜாலி பண்ணலாம். ஸோ இந்த இன்டெலோட இது வந்து NVIDIAக்கு வந்து காம்படிஷன். NVIDIAவில் வந்து ஹாப்பர் அப்படின்னு ஒரு சிப் இருக்கா ஏஏ, அதை இது வந்து பீட் பண்ணும். மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸ்க்கு என்டர்பிரைசஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்சிலரேட்டர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டெடிகேட்டட் கம்ப்யூட் இன்ஜின் இருக்கான், மெமரி பூஸ்ட்டு, அது தவிர சிஸ்டம் ஸ்கேலிங்கு, இது எல்லாமே நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இன்டெல், அதில் தான் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப் டு 1.7 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டரு அப்படின்னு போட்டிருங்க. போன இதை கம்பேர் பண்ணும்போது இது பாருங்கள், லாமாவில் வந்து 1.7 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாமா NVIDIAவோட வந்து ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதோட தான் டைரக்ட் காம்படிஷன். இதை தவிர ஓலாவை தவிர ஏர்டெல், இன்ஃபோசிஸ் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களா. ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் தெரியல. ஏர்டெல்லும் பிஸ்னஸ் வச்சுருக்கானே. ஃபியூச்சர்ல கால்ஸ் எல்லாம் ஏஐ. ஸோ இம்ப்ரூவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஏஐ கேபிள். இல்லடா இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணால் கடுப்பாக இருக்குல்ல. இப்போ தான் பாதி இது கஸ்டமர் சப்போர்ட்டே இல்லையே. இப்போ ஜியோவில் போனால் கஸ்டமர் வந்து சேட் பண்ணுங்க அப்படின்னு பூரா சாட்டு தான். இப்போ எல்லாம் அப்படி மாறி போச்சு. இல்லைன்னா நீ சோஷியல் மீடியாவில் பண்ணீங்கன்னா உனக்கு வந்து இதில் ஃபோன் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. Xiaomi Priority Club. ஸோ இது அந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்கல்ல. ஆமாம் சொன்னாங்க. ஆமாம். ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போட்டு ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்பு நிறையா சர்வீசஸ் வந்து இதில் வந்து அவைலபிள் அப்படின்னு. அல்ட்ராக்கு தான் 6 monthsக்கு டிஸ்பிளே 1 time ஃப்ரீயாக மாற்றலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சர்வீஸ் குயிக்காக இருக்கும். இந்த ப்ரியாரிட்டி கப் வச்சுருக்காங்க வந்து சர்வீஸ் குயிக்காக இருக்கும். அப்புறம் பிக்கப் அண்ட் ட்ராப் கேரண்டி 2 hour ரிப்பேரபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டாண்ட் பையும் இது டிவைஸும் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டு. அப்ளிகபிள் டு கஸ்டமர்னு போட்டு மீலவன் அல்ட்ரா இருக்குடா உள்ள லிஸ்ட்ல. ஆமாம் மீலவன் அல்ட்ரா இருக்கு. ஐயோ அப்போ வாங்கினது அதே கம்மியாக தானே விற்றாங்க, அந்த அளவுக்கு விற்கல. அதனால மோஸ்ட்லி அது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலர் ஹாஃப் இயர்லி ஹெல்த் செக்கப்பு. ஸோ அவங்க ஃபோனை வந்து ஹாஃப் இயர்லி ஹெல்த் செக்கப்பு அதெல்லாம் வந்து அது நமக்கு ஃபோனை வச்சுருந்தா நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதில் ஆக்சுவலாக Xiaomi 12 Proக்கு மேபி நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன் சப்போர்ட்டு. 8 Gen Pro, 13 Pro, 14 series. அதை தவிர QLED, OLED, அப்புறம் X65 ஸ்மார்ட் டிவி. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வெப்சைட் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சூப்பரே. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த Xiaomi அந்த டர்போ அந்த ஈவெண்ட் இருக்குது. டர்போ 3 அதை வந்து போக்கோ F6 லான்ச் ஆகும். நாளைக்கு வந்து அந்த ரியல்மி அவங்களும் லான்ச் பண்ணுறாங்கல்ல GT Neo 6 SE அதுவும் நாளைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிறைய நியூஸ் இருக்கும். ஓகே, அப்போ நாளைக்கு நல்ல நியூஸோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம்.